இவர் மாவட்ட வாரியாக மாவட்ட பொதுக்குழுக்களை நடத்துகிறாராம். அந்த மாவட்ட பொதுக்குழு நடக்கும் மாவட்ட பொதுக்குழுக்களுக்கு திரு அன்புமணி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்கிறார்னு தான் அறிவிப்பு வந்திருக்கு. தெரியுதா? இது எதுக்குன்றது அன்புமணிக்கும் தெரியாது, போகிறவங்களுக்கும் தெரியாது. பொதுக்குழு, மாவட்ட பொதுக்குழு, அந்த மாவட்ட பொதுக்குழுவில் இவர் சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிறாரு. எதற்கு அது? 5 மாவட்டத்தில் நடத்துகிறார் இல்லையாப்பா, 5 மாவட்டத்தில் கல்யாண மண்டபம் வாடகை எடுக்கணும். ஆமாம், செலவு அன்புமணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகிக்கு இப்போ குறைஞ்சது ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா சாப்பாடு போடணும், இல்லை சாப்பாடு போடணும், வரணும், ஒரு 5 லட்ச ரூபா ஆகுமா நடத்துறதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது? குறைந்தபட்சம் அது, குறைந்தபட்சம் இல்லையா? குறைந்தபட்சம் 5 லட்சம். இவங்க அப்பாவும் பிள்ளையும் தமாஸ் பண்ணுங்கிறதுக்கு நம்மள 5 லட்ச ரூபா செலவு பண்ண வைக்கிறாங்கன்னா இந்த உள்ளூர் நிர்வாகி நினைப்பாரா மாட்டாரா? நினைப்பார். தேர்தலுக்கு செலவு பண்ணுறதுனா கூட பரவாயில்ல, இவங்க அப்பாவுக்கு ஏதாவது பதிலுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக நம்மளை கூப்பிட்டு மண்டபத்தை பூடின்னு சொல்லிட்டு இருக்கிறாய். பெரிய தொல்லையாக போச்சு இந்த கட்சியிலன்ட்டு நினைப்பார். இது கட்சியை பலவீனப்படுத்த தானே செய்யும். இன்னொன்று, ஜெயிக்கவே முடியாது உங்கள் அப்பாவுக்கு எதிராக. எதுக்கு இப்போ வெட்டி அந்த சீன் போட்டுனுக்கிறீங்க? கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க. அவர் அது புரியாமல், அதுவும் பாலுவை நீக்கினோடனே இவருக்கு இந்த கோபம் இளங்கன்றல்லவா, அது எப்படி உன்னை நீக்கிட்டாங்களா? விட மாட்டேன், நான் விட மாட்டேன், கூப்பிட்டு பொதுக்குழு வந்துட்டு